ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொதுத்தமிழில் குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு பார்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்ட் 3 வீடியோ. அப்புறமா பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் எது கவர் ஆகும்னா சிற்றிலக்கியங்கள், அதுக்கப்புறமா பக்தி இலக்கியம் ரெண்டுமே கவர் ஆயிரும். இந்த ஆஸ்பெக்டில் இந்த 45 பேஜை நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் 1, 2 பிடிஎஃபை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மொத்தமாக இலக்கியம் இம்பார்ட்டண்ட்லாம் முடிஞ்சிடும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் 4 எக்ஸாமில் கொஷின் பேப்பர் வந்து சிலபஸ் பேஸில் செட் பண்ணுறாங்கன்னா எந்த ஆர்டரில் ப்ரியாரிட்டி கொடுத்து எடுப்பாங்களோ அதை மட்டும்தான் நான் பிக் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அந்த டாப்பிக்லாம் லைனாக வந்து ஆர்டரை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆஸ்பெக்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர் டு ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது. ஸோ அதனால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கம்மி டைமில் கம்மி போர்ஷன் படிச்சுட்டு எப்படி அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் நான் கொடுக்குறத படிச்சுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிறது அது ஓன் இது தான். பட்டு மினிமம் கேரண்டி இது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் நீங்கள் கவர் பண்ணிருக்கீங்கன்னா, இப்போ ரீசன்ட் ரிவிஷன் வீடியோஸ் எல்லாமே இந்த வீக்கில் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் வீக்கில் கொடுக்குறது கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு 90+ எடுக்கிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். வித்து ரொம்ப கம்மி லெசன்ஸ் படித்து கம்மி ஏரியா மட்டும் படித்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் என்னென்ன இன்றைக்கி பார்க்கணுன்னா, திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி. ஸோ கலிங்கத்து பரணி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, கேட்குறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தி. ஒட்டக்கூத்தரை பற்றி கேட்பாங்க. இது வந்து ஓல்டு புக்கில் உள்ளது. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணின்னு சொன்ன பேரறிஞர் அண்ணா. அப்புறமா பரணி இலக்கியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு இதுமாதிரி இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு என்ன பரணின்னு கேட்டால் இது வந்து தக்கையாக பரணி. தமிழ் வீடு தூது, வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து பிள்ளைத்தமிழ், ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ், இருபாலருக்குமான பிள்ளைத்தமிழ், பருவங்கள், அடுத்த அணிகலன்கள், என்னென்ன பிள்ளைத்தமிழ் நூல்கள்னு எக்ஸ்ட்ரா இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், இது பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாட்டு ரீசர்ச் மெட்டீரியல் உள்ளது. அடுத்து முத்தொள்ளாயிரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்காமல் இருக்க மாட்டாங்க, ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஏரியா. அடுத்து வந்து பள்ளு இலக்கியம், உலத்திப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. உழவு சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன்ஸ் கொடுத்தா முக்கூடர் பல்லு. நந்தி கலம்பகம், கலம்பகம்னா 18 மொத்தமாக, களம்னா 12, பகம்னா 6, மொத்தம் 18. அம்மானை அப்படிங்கிறது மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று. அடுத்து பல்லு இலக்கியம். ஸோ முக்கூடல் பல்லை தனியார் கொடுத்துருக்காங்க. காவடி சிந்து, சிந்து வகையில் ஒரு எக்ஸாம்பிள் காவடி சிந்து. ஸோ அந்த சிந்து வகையில் இருக்கிறதுக்கு புக்கில் இருக்கிறதுல காவடி சிந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது. அடுத்து நீதிநெறி விளக்கம். உலா பொறுத்த அளவுக்கும் புக்கில் பெருசாக இல்லை. ஸோ அதனால் உலாவுக்கு வந்து சிற்றிலக்கிய வகையில் ஒன்று பவனி வருதல்னு பொருள், பாட்டுடை தலைவனின் சிறப்பு, நீராடல், ஒப்பனை செய்தல், இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. முன்னிலை பகுதி 7 வகை பருவ ஆண்கள், பாலன், மீலி, மரவோன், திரளோன், காளை, விடலை, முதுமகன், ஏஜெல்லாம் பார்த்துக்கோங்க. பின்னிலை பகுதி அது வந்து பெண்களோட இது, பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். உலாவோட நூல்கள் யார் யார் என்னென்ன இது. மூவருலா வந்து ஒட்டக்கூத்தர். ராசராசன் நூலா, ராசராச சோழ நூலா வந்து ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் அழைக்கப்படுறாரு. விக்ரமச்சோழ நூலா மூவருளால ஒன்று. அடுத்து அந்தாதி, கோவை, சதகம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. இது மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தை பொறுத்தளவுக்கும் ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான இன்ட்ரோவும் அதுக்கப்புறமா ஆசிரியர் குறிப்பும் கொடுத்துருவோம். ஸோ இதான் நூல் குறிப்பு.
பாரதியாரின் முப்பெரும் படைப்புகளில் ஒன்று பாஞ்சாலி சபதம், சூழ்ச்சி சரகம், சூதாட்ட சரகம், அடிமை சரகம், துகிலுரிதல் சரகம், சபத சரகம்னு 5 சரகங்களையும் 412 பாடல்களையும் கொண்டது குறுங்காப்பியமாக இருக்குது. பாரதியார் வந்து பாட்டுக்கொரு புலவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி அப்படின்னு போற்றப்பட்டவர். சுதேசமித்திரன் இந்தியா இதழில் ஆசிரியராக இருந்தார். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லைன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதிதாசன். அடுத்து இரட்டலம் மொழிதல், ஆசிரியர் வரதன். இந்த கீரை பாத்தியும் குதிரையும் இந்த பாடல் பாடின இது பார்த்திங்கன்னா வரதன், காலமிக புலவர். இதே இன்னொரு பாடல் இருக்குது, அந்த இரட்டுற மொழிதல் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பாடல் திரட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. இதை பாடினது வந்து சந்த கவிமணி. அழகிய சொக்கநாதர், மரமும் பழைய குடையும். இது வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, நான் புக்கில் பெருசாக இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் மெட்டீரியல்லேருந்து எடுத்திருப்பேன். லாஸ்ட் டைம் இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. அடுத்து குயில் பாட்டு. ஸோ பாரதியாரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் இருக்கும். தனி ஒருவனுக்கு உணவில் ஜகத்தினை எழுதுகிறோம், காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனி இங்கும் காணோம், செந்தமிழ் நாடனும் போதிகளிலே பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும். இதெல்லாம் வந்து பாரதியார் சொன்னது. நமது தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும். அடுத்து நாட்டுப்புற பாடலில் வந்துட்டு நாட்டுப்புற பாடல் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸுக்கு வந்து வயலும் வாழும் பாட்டெல்லாம் கொடுத்துருக்கேன். கோணக்காத்து பாட்டு, நாட்டுப்புற பாடல்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் இது கொடுத்துருப்பாங்க. சாகித்ய அகாடமி பெற்ற கவிதை நூல்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. ஆண்டு என்ன நூல், ஆசிரியர் யாருன்னு பார்த்துக்கோங்க. 68 வெள்ளைப்பறவை சீனிவாச ராகவன், 78 புதுக்கவிதை தோற்றமுளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன், 82 மணிக்கோடி காலம் PS ராமையா, 99 ஆலாமனை அப்துல் ரஹ்மான், 2002 கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம், 2004 வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன், 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா, 2009 கையொப்பம் புவியரசு, 2017 காந்தல் நாட்கள் இன்குலாப். 7 வகை நாட்டுப்புற பாட்டு இருக்குது. குழந்தைக்கு தாலாட்டு, வளர்ந்த குழந்தைக்கு விளையாட்டு பாட்டு, களைப்பு நீக்க வந்து தொழில் பாடல், திருமணம் பிற சடங்குகளுக்கு திருமண பாடல், சாமி கும்பிட வழிபாட்டு பாடல், இறந்தோருக்கு ஒப்பாரி. சித்தர் ரிலேட்டடாக லெசனும் இருக்குது, அதே மாதிரி பாடலும் இருக்குது. இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு யார் பாடினாங்க, கண்ணுள் மணியை கருதிய பேரொழியை, இது பார்த்திங்கன்னா இடைக்காட்டு சித்தர். வெட்ட வெளிதனை மெய் நின்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் அப்படிங்கிறது இந்த பாடல் வரியில் பார்த்திங்கன்னா குதம்பாய் சித்தர். நிறைமொழி மாந்தர்கள்னு அழைக்கப்படுவது சித்தர்களை தான் சொல்லுவாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து அகத்திய ஞானம். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தால் அப்படி யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொன்னது பாரதியார். சித்தர்கள் ஆதி சித்தர் வந்து திருமூலர், இவரோட காலம் 5ஆம் நூற்றாண்டு. சித்தர்களில் கழகக்காரர்கள்னு கருதப்படுவர் சிவாவாக்கியார், அவரோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு இல்லை 14ஆம் நூற்றாண்டு.
18 அப்படிங்கிறாங்க சித்தர்கள். கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கணக்குக்கு சொல்லுவாங்க. பட்டினத்தார் என்ன சொல்லியிருப்பார்னா, ஒன்றிரு தெய்வம் ஒன்றென்று என்று பாடுகிறார். ஒன்றென்று தெய்வம் ஒன்றென்று என சொன்னவர் வந்துட்டு பட்டினத்தார். ஸோ யார் யார் என்னென்ன ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னு இதில் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க. திருமந்திரம் என்ன சொல்லுது? ஞானத்தின் மிக்க அறிவு நெறி அறநெறி நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது சிவா வாக்கியார். பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதி பிரிவினிலே தீயை மூட்டோம்னு சொல்கிறது பாம்பாட்டி சித்தர். ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம்னு பத்ரகிரியார் சொல்லியிருப்பாங்க. அட்டமா சித்திகள் இருக்கும், அதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னென்னு. அதே மாதிரி இந்த லைன்ஸ் பாடினது வந்து காடுவெளி சித்தர். நந்தவானத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை அறிந்து இன்பமுற பெண்ணிலாவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பார்த்திங்கன்னா வள்ளலார். கைத்தோரை கூட வையாதே, இது மையம் முழுவதும் பெய்த்தாலும் பொய்யாதே. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா காடுவெளி சித்தர் தான். இது ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற சித்தர்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அகத்தியர், சித்தர்களின் தலைவர், மருத்துவ முறை இது கொடுத்தவர். ஞானப்பாமாலை, இவர் பாடிய பாடல்கள் வந்து ஞானப்பாமாலை அப்படிங்கிற இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பட்டினத்தார் இம்பார்ட்டண்ட்டு. இவரோட இயற்பெயர் அடுத்து பத்திரகிரி யார், சிவா வாக்கியர், பாம்பாட்டி சித்தர், இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கும். குதம்பை சித்தர், காடுவெளி சித்தர், திருமூலர், உடம்பார் அழியின் உயிரார் அடிவர் அப்படிங்கிற திருமந்திரம் சொன்னது அது திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர், ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கிற ஏரியா. சித்தர்களில் வந்து பஞ்சமர்னு குறிப்பிடப்பட்டவர் வந்து திருமூலர், சிவவாக்கியார், பட்டினத்தார், திருமாளிகை தேவர், கரூரார். அடுத்து காசி காண்டம். ஸோ இதை எழுதுனது பார்த்தீங்கன்னா அதிவீர ராம பாண்டியர். இவர் எழுதிய மற்றொரு நூல் பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நருந்தொகை. அடுத்து சுந்தரர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். ஸோ இவங்களை பற்றி இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இவங்களோட மற்ற பேர் தேவாரம் பாட வந்து 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சுந்தரர். இவர் வந்து 7ஆம் திருமுறையை இது பண்ணியிருப்பாங்க, பன்னிரு திருமுறைகளில். அதுக்கப்புறமா நம்பியாரூரார், தம்பிரான் தொழர்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. தேவாரத்தை பாடினது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தேக்கூட்டலாரம், தேக்கூட்டல் வாரம் அப்படின்னு சொல்லி பிரியும் சுந்தரரோட பேர். ஸோ இது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸு வேணும்னா இதை பார்த்துக்கோங்க. மாணிக்க வாசகர் பார்த்திங்கன்னா திருவாசகம்,
இது 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இருக்குது. 51 திருப்பதிகம் இருக்குது. 658 பாடல்கள் உண்டு. திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசத்துக்கும் முருகாருங்கிறது முதுமொழி. ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழி பெய்திருப்பாங்க. திருக்கோவையார் திருவாசகத்தை தவிர திருக்கோவையாரும் வந்து மாணிக்கவாசகர் தான் எழுதியிருப்பார். மாணிக்கவாசகர் தான் அடி அடைந்த அன்பர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சதகம்னா 100 குறிக்கும். மாணிக்கவாசகர் இவரோட மற்ற படைப்பு திருவெம்பாவை, போற்றி திருவகமல், தமிழ் வேதம், சைவ வேதம்னு திருவாசகத்துக்கு மற்ற பேர். திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறை 12 திருமுறைகளில் ஃபஸ்ட்டு 3 வந்து திருஞான சம்பந்தர் இயற்றியிருக்கிறது. நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டது. இவரோட இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. திராவிட சிசு அப்படின்னு அழைக்கப்படுது. இவரோட வேறு பெயரில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்பர் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். இவருக்கு வந்து தர்மசேனர், அப்பர் வாசிகர்னு பேர் இருக்கு. மருள் நீக்கியார் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். ஸோ இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்ட்டாகவும் வரும். ஸோ அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. சமண சமயத்தில் இருந்தபோது அவரோட பேர் என்னென்னா தர்மசேனர். அவரோட இயற்பெயர் மருள் நீக்கியார். அப்பர் வாசிகர்லாம் மற்ற பேர். திருமூலர் இவர் எழுதின திருமந்திரம், இது நூலை தமிழ் 3000 அழைப்பாங்க. 10ஆம் திருமுறையாக இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம். பெருமாள் திருமொழி வந்து 5ஆம் திருமொழியாக இருக்குது. 105 பாடல்கள் உள்ளன. குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பாங்க. பிரச்சனை யாத்திரிகம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து H.A. கிருஷ்ணபிள்ளை. ஸோ இவரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. கிறிஸ்துவ கம்பர்னு அழைக்கப்படுவார். ஸோ அவ்வளோதான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.